Hello students, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் வந்து how to find the order of B tree. அதாவது நமக்கு வந்து செட் ஆஃப் சைஸ் ஆஃப் த கீ பாயிண்டர் இல்லை சைஸ் ஆஃப் த பிளாக் பாயிண்டர் டேட்டா பாயிண்டர்ஸ்லாம் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு நமக்கு வந்து ஆர்டர் ஆஃப் அ பி ட்ரீ என்னன்னு சொல்லி கேட்பாங்க. இந்த கொஸ்டின் வந்து நமக்கு வந்து நெட் எக்ஸாமில் கேட் எக்ஸாமில் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். So consider a B tree with key size. அதாவது size of the key வந்து 20 bytes, block size வந்து 512 bytes, size of the block. ஓகேவா? Data pointer வந்து 8 bytes and block pointer வந்து 5 bytes. Find the order of B tree. ஸோ அதுக்கு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பி ட்ரீ ஸ்ட்ரக்சர் என்னன்னு சொல்லி ஒரு தடவை ரிஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஸோ பி ட்ரீயோட ஸ்ட்ரக்சர் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ பிளாக் பாயிண்டர் இருக்கும், கீ டேட்டா பாயிண்டர் இருக்கும், பிளாக் பாயிண்டர் இருக்கும், கீ டேட்டா பாயிண்டர் இருக்கும். சரியா? அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட் என்னன்னா பி ட்ரீ ஸ்ட்ரக்சர் வந்து இன்டர்னல் நோடாக இருக்கட்டும் இல்லை லீஃப் நோடாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையுமே வந்து ஸ்ட்ரக்சர் வந்து பி ட்ரீ ஸ்ட்ரக்சர் ஆஃப் பி ட்ரீ வந்து சேமாக தான் இருக்கும். சரியா? இதை பற்றி நான் வந்து ப்ரீவியஸ் வீடியோஸில் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். அந்த லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். அதை ஃபஸ்ட்டு அதை பார்த்துட்டு நீங்கள் இதை வாங்க. சரியா? ஸோ இப்போது இதுதான் வந்து பி ட்ரீயோட ஸ்ட்ரக்சர். ஸோ நமக்கு இதில் என்ன இருக்குது? பிளாக் பாயிண்டர், கீ டேட்டா பாயிண்டர். இப்போ நமக்கு என்ன ஒரு பாயிண்ட் நல்லாவே தெரியும். சப்போஸ் ஃபைண்ட் தி கன்ஸ்ட்ரக்ட் பி ட்ரீ ஆஃப் ஆர்டர் 4 அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால், இப்போ பி ட்ரீ ஆஃப் ஆர்டர் சப்போஸ் ஒரு பி ட்ரீ இருக்குது. ஓகேவா? பி ட்ரீ இருக்குது ஆஃப் ஆர்டர் 4 கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன சொல்வோம்? மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சில்ட்ரன் வந்து என்ன சொல்லுவோம்? சில்ட்ரன் வந்து 4. நம்பர் ஆஃப் கீஸ் என்ன எவ்வளோ சொல்லுவோம்? நம்பர் ஆஃப் கீஸ் வந்து 4 - 1 தட் இஸ் 3ன்னு சொல்லுவோம். சரியா? ஸோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சில்ட்ரன் வந்து 4. ஸோ மேக்ஸிமம் சில்ட்ரன் 4 எப்படி சொல்லுவோம்? இந்த ஸ்ட்ரக்சரில் எவ்வளோ பிளாக் பாயிண்டர்ஸ் இருக்கோ அவ்வளோ சைல்ட் பாயிண்டர்ஸ் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சில்ட்ரன் வந்து 4. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்பர் ஆஃப் இதை இப்படி கூட சொல்லிக்கலாம், நம்பர் ஆஃப் பிளாக் பாயிண்டர்ஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் சில்ட்ரன். ஸோ விச் மீன்ஸ் இப்போ நான் வந்து பி ட்ரீ ஆஃப் ஆர்டர் 4ன்னு சொன்னேன்னா எனக்கு வந்து எவ்வளோ பிளாக் பாயிண்டர்ஸ் இருக்கும்? 4 பிளாக் பாயிண்டர்ஸ் இருக்கும். அதே மாதிரி அதுதான் மேக்ஸிமம் சில்ட்ரன். மேக்ஸிமம் இதுவும் சில்ட்ரனும் வந்து எனக்கு 4 இருக்கும். இப்போ இந்த பாயிண்ட்டை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். அதாவது இஃப் தேர் ஆர் n பிளாக் பாயிண்டர்ஸ் தென் தேர் வில் பி n - 1 கீஸ் ஃபாலோட் பை n - 1 டேட்டா பாயிண்டர்ஸ். ஏன்னா எவ்வளோ கீஸ் இருக்கோ அவ்வளோ டேட்டா பாயிண்டர்ஸ் இருக்கும். கீங்கிறது இங்கே என்ன குறிக்குது? டாப்பிக்கை குறிக்குது. டேட்டா பாயிண்டர் இங்கே என்ன குறிக்குது? பேஜ் நம்பர் குறிக்குது. இண்டெக்ஸில் இருக்க பேஜ் நம்பரை குறிக்குது. ஸோ இப்போ கீஸ் இங்கே பார்த்தோம் இல்லையா? 4 - 1 3. அதனால நமக்கு n பிளாக் பாயிண்டர்ஸ் இருந்தால் n - 1 கீஸ் இருக்கும். அதே மாதிரி n - 1 டேட்டா பாயிண்டர்ஸ் இருக்கும். சரியா? அடுத்தது இப்போ நம்ம ஈக்குவேஷனாக எழுதணும். n இன்ட்டு பிளாக் பாயிண்டர்ஸ் ப்ளஸ் n - 1 இன்ட்டு கீ பாயிண்டர்ஸ் ப்ளஸ் n - 1 இன்ட்டு டேட்டா பாயிண்டர்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு பிளாக் சைஸ். அந்த பிளாக்கோட சைஸ் வந்து 512. சரியா? ஸோ இதுதான் நம்ம இந்த ஈக்குவேஷன் மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சால் நம்ம இதை ஞாபகம் வச்சுக்கலாம். அப்புறம் நம்ம வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ ஸ்லைஸ் ஆஃப் த பிளாக் பாயிண்டர் 5 பைட்ஸு, கீ பாயிண்டர் வந்து 20 பைட்ஸு, டேட்டா பாயிண்டர் வந்து 8 பைட்ஸு லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 512. ஸோ 5n ப்ளஸ் 20n - 1 plus 8n - 1 less than or equal to 512. So 5n plus 20n minus 20 plus 8n minus 8 less than or equal to 512. So இங்கே 33n minus 28 less than or equal to 512. So 28. ஸோ இதை இங்கே ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்தால் நமக்கு ப்ளஸ் 28 ஆகுது. இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்னோட வேல்யூ நமக்கு 16.36 வந்துருச்சு. இப்போது இங்கே நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும். சப்போஸ் அப்போ 16.36 அப்படின்னு சொன்னால்
ஆர்டர் ஆஃப் பி ட்ரீ வந்து நம்ம 16 தான் எடுக்கணும். சப்போஸ் இப்போ நமக்கு வந்து 16.36க்கு பதிலாக 16.94 அப்படி ஒரு வேல்யூ வந்துருச்சுன்னா கூட நம்மளோட வேல்யூ வந்து 16 தான் எடுக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து எப்பயுமே வந்து ஃப்ளோர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். ஃப்ளோர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி தான் நம்ம சொல்லணும். ஸோ ஆன்சர் வந்து நமக்கு 16 தான். ஓகேவா? ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சினாரியோவில் நம்ம ஃப்ளோர் ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ணணும். ஆனால் இப்போ நம்ம ஏற்கனவே பழைய வீடியோஸில் பார்த்தோம் இல்லையா, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் இப்போ ஆர்டர் ஆஃப் பி ட்ரீ நமக்கு கொடுத்தாச்சு. ஓகே 16. அப்போ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சில்ட்ரன் நமக்கு எவ்வளோ இருக்கும்? 16 இருக்கும். சரியா? மினிமம் சில்ட்ரன் என்ன எவ்வளோ இருக்கும்? ஆர்டர் பை 2. ஸோ 16/2 நமக்கு வந்து 8 வந்துடுச்சு. இப்போ இது வந்து சீல் ஃபங்க்ஷன். சீல் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்னால் சப்போஸ் நீங்கள் நமக்கு வந்து 8.96 அப்படின்னு சொல்லி வந்துச்சு, அல்லது 8.20 வந்துச்சுன்னா நமக்கு வந்து எப்போயுமே என்ன வேல்யூ எடுக்கணும்? 9 வேல்யூ எடுக்கணும், ஹையர் வேல்யூ எடுக்கணும். அதனால இது சீல் ஃபங்க்ஷன். ஓகேவா? இது சீல் ஃபங்க்ஷன். இங்கே இருக்கிறது ஃப்ளோர் ஃபங்க்ஷன். மினிமம் சில்ட்ரன் இந்த ரூட் எப்பயுமே ரூட் நோடில் வந்து நமக்கு 2 பேர் தான் இருப்பாங்க. சரியா? அதே மாதிரி மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கீஸ் என்ன சொல்லியிருந்தேன்? n-1. தட் இஸ் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கீஸ் n-1 எப்படி வந்தது? எவ்வளோ சில்ட்ரன் இருக்கோ நம்பர் ஆஃப் சில்ட்ரன் -1. ஸோ நமக்கு வந்து 16 - 1 15. அதே மாதிரி மினிமம் நம்பர் ஆஃப் கீஸ் வந்து சீல் ஃபங்க்ஷன் ஆஃப் m/2 - 1, தட் இஸ் 16/2 இஸ் 8 - 1, தட் இஸ் 7. ஸோ எங்கே சீல் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும், எங்கே ஃப்ளோர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும்னு சொல்லி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சப்போஸ் நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடுச்சுன்னா நமக்கு என்டையர் சம் தப்பாயிடும். சரியா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஆர்டர் ஆஃப் பி ட்ரீ எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி பார்த்தோம். அடுத்த வீடியோவில் நம்ம ஆர்டர் ஆஃப் B+T எப்படி கண்டுபிடிக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். தேங்க்யூ.